ஹாய் எவ்ரிபடி. நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்ணும்போது, லாட்ஸ் ஆஃப் அரேவ ஹேண்டில் பண்ணியிருப்போம். இந்த அரேல ஏதாச்சும் எலமெண்ட் இல்லன்னா அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு நம்ம எப்படி சர்ச் பண்றது? அரேஸ்ல லாட்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்கு. இப்படி எலமெண்ட்டையும், அந்த எலமெண்ட் பொசிஷனையும், எலமெண்ட் இண்டெக்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுல சம் மெத்தட்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லெட் அரே ஈக்குவல் டூ அப்படின்னு போட்டு ஒரு அரே போட்டிருக்கேன். 1, 2 அந்த மாரி ஸ்ட்ரிங் போட்டிருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்னா என்னன்னு பார்த்துருவோம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்னா என்னன்னு நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட் ரிசல்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இங்கே ஏஆர்ஆர் அந்த அரேவை கால் பண்ணிக்கிறேன். டாட் இங்கே நிறைய மெத்தட் வரும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தடு. இந்த மெத்தடுக்குள்ள 2 ஆர்குமெண்ட் இருக்கும். என்ன அப்படின்னா, சர்ச் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்க ஹோவர் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நான் இண்டெக்ஸ் ஆஃப் ஹோவர் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா 2 இருக்கு பாருங்க. சர்ச் எலமெண்ட்ஸ். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இண்டெக்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா, அதுக்கு முன்னாடி இங்க கன்சோல் போட்டுக்கிறேன். கன்சோல் டாட் லாக். இந்த ரிசல்ட் கன்சோல் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 5 இந்த அரேக்குள்ள 5 இருக்கான்னு செக் பண்றேன். இப்போ நான் சேவ் பண்றேன். இங்க அவுட்புட் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 வந்திருக்கு. இங்க ஏன் 4 வந்திருக்கு அப்படின்னா அரேல எப்பவுமே அரே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 இல்லையா இண்டெக்ஸ். அதனால இண்டெக்ஸ் 0, இண்டெக்ஸ் 1, இண்டெக்ஸ் 2, இண்டெக்ஸ் 3, இண்டெக்ஸ் 4 இந்த அவுட்புட் தான் இங்க வந்திருக்கு 4ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதே மாரி 3 அப்படின்னு போட்டு சர்ச் பண்றேன். சேவ் பண்றேன். இப்போ இங்க 2ன்னு வந்திருக்கு. இங்க பாருங்க 0, 1, 2 ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இதுல இல்லாதத சர்ச் பண்றேன். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா 7 இல்ல, 9 இல்ல. ஓகே. இப்ப நான் 10ம் இல்ல. இப்ப நான் 10ன்னு போடுறேன். 10ன்னு போட்டு சேவ் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா -1 வருது. ஏன் -1 வருது அப்டின்னா இந்த அரேல நம்ம தேடுற ஒரு விஷயம் இல்ல அப்டின்னா, அது -1 தான் ரிட்டர்ன் பண்ணும். அதனால தான் -1. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நான் மறுபடியும் 5 போட்டுக்கிறேன். 5 போட்டு சேவ் பண்றேன். இத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா? 5 4த் பொசிஷன்ல இருக்குன்னு சொல்ட்டு. ஸோ இப்போ என்னன்னா, இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இன்னொரு ஒரு பேரம் இருக்கு. என்ன பேராமீட்டர் அப்டின்னா, இப்ப நாங்க ஹோவர் பண்றேன். ஃப்ரம் இண்டெக்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. ஸோ ஃப்ரம் இண்டெக்ஸ் இது என்னன்னா, கமா போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். கமா போட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இங்க என்ன ஒரு வேல்யூ போடுறனோ, அதுலேருந்து சர்ச் பண்ணணும். இப்போ இப்போ 5ன்னு போட்டா என்ன பண்ணணும்னா, 0லேருந்து சர்ச் பண்ணிட்டு வரும். ஸோ இப்போ இங்க என்னன்னா, கமா போட்டு இங்க என்ன வேல்யூ குடுக்குறனோ, அதுலேருந்து சர்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்போ நான் கமா போட்டு 8 குடுக்குறேன். ஓகே. கமா போட்டு 8 குடுத்து இப்போ சேவ் பண்றேன். இங்க பார்த்தீங்க அப்டின்னா இந்த 5 முதல்ல 4லேருந்து ஷோ ஆச்சு இல்லையா? 4த் இண்டெக்ஸ்லேருந்து. இப்போ நான் இந்த அரேல பார்த்தீங்கன்னா, 3 இடத்துல 5 இருக்கு. நான் 3 இடத்துல குடுத்துருக்கோம். இங்க பாருங்க. இந்த பொசிஷன்ல குடுத்துருக்கோம். இந்த பொசிஷன்ல குடுத்துருக்கோம். இங்க குடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் 4 வந்தது. ஏன் அப்டின்னா நான் என்ன பண்ணியிருந்தேன், எதுவுமே போடல. எதுவுமே போடாம சேவ் பண்ணேன். ஸோ அப்போ சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கோ, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல எது சீக்கிரமா இருக்கோ, இங்க பார்த்தீங்கன்னா, 4த் இண்டெக்ஸ்ல 5 இருக்கு. அதேமாரி 6த் இண்டெக்ஸ்ல இருக்கு, 9த் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அது ஷோ பண்ணும். அதனால தான் 4. இப்போ நான் கமா போட்டு முன்னாடி போட்டேன் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் குடுத்துறேன். 8த் பொசிஷன்ல போட்டு சேவ் பண்றேன்னா, இங்கிருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணணும். சர்ச் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும்? இதுக்கப்புறம் இருக்கிறது 5. ஸோ அதனால அவுட்புட் நம்மளுக்கு 9ன்னு வந்திருக்கு. இந்த ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1ன்னு போட்டுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு 1ன்னு போட்டுக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா 1 இங்க இருக்கு. ஓகேவா? இது எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? 0த் பொசிஷன், 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே. 7த் பொசிஷன்ல நான் விட்டுர்றேன். 8த் பொசிஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஆல்ரெடி நம்ம 8 தான் போட்டுருக்கோம். இப்போ சேவ் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா -1 இருக்கு. ஏன் அப்டின்னா, இந்த அரேல 0 இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, "நீ எனக்கு இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணு" அப்டின்னு சொல்லியிருக்கோம். 8த், 9த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்கேருந்து இந்த 2த்துலயும் பார்த்தீங்கன்னா 1 இருக்காது. இப்ப நான் என்ன பண்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1 போடுறேன். ஓகே. இப்ப நம்ம என்ன 8த் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்குமா? ஸோ இப்போ சேவ் பண்றேன். இங்க பாருங்க 10. 10ல வருது. இங்க இருக்கிறது கால் ஆகுது. ஓகே. ஸோ இதுதான் இண்டெக்ஸ் ஆஃப். ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்டின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஆஃப்னா என்ன அப்டின்னா, ஜாவாஸ்கிரிப்ட் சர்ச்சஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்.
அதாவது வந்து உடனே இப்ப நான் பொசிஷன்லாம் குடுக்கல அப்படின்னா வந்து, சடனா வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து என்ன வேல்யூ இருக்கோ, அது இங்க வேல்யூ வந்துரும். ஆஃப் எ ஸ்பெசிஃபைட் வேல்யூ வித்தின் எ ஸ்ட்ரிங் ஆர் அரே ரிட்டர்ன்ட் ரிட்டர்ன்ஸ் இட்ஸ் இண்டெக்ஸ். ஓகே. இஃப் த வேல்யூ இஸ் நாட் ஃபவுண்ட் இட்ஸ் ரிட்டர்ன் -1. இப்ப நம்ம எப்படி இங்க வேல்யூலாம் இல்லாம பார்த்தோம் இல்லையா? அப்போ வந்து -1 ரிட்டர்ன் ஆச்சு இல்லையா? ஸோ அதுதான் அது. ஓகே. இப்ப செகண்ட் மெத்தட் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்பும் இது எப்படியோ அதே மாரி டிட்டோ சேம் தான். பட் ஒரே ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இப்ப நான் இங்க அந்த மெத்தட் மாத்திக்கிறேன். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு மெத்தட் மாத்திக்கிறேன். ஓகே. மெத்தட் மாத்திக்கிட்டு ஸோ அதே தான் அதே எக்ஸாம்பிள் தான். நான் எதுவுமே பண்ணல. இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப சேவ் பண்ணேன் அப்படின்னா, டிஃபரெண்ட்டா வந்து எனக்கு 7த் இண்டெக்ஸ் வருது. இது எப்படி 7த் இண்டெக்ஸ் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இங்க 8த் பொசிஷனுக்கு போவோம். 0த் இண்டெக்ஸ், 1, 2nd இண்டெக்ஸ், 3rd இண்டெக்ஸ், 4த் இண்டெக்ஸ், 5த் இண்டெக்ஸ், 6த் இண்டெக்ஸ், 7த் இண்டெக்ஸ், 8த் இண்டெக்ஸ். ஸோ இது எப்படி சர்ச் பண்ணுவோம்னா, பேக்லருந்து அதாவது எண்ட்லருந்து பிகினிங்க்கு சர்ச் ஆகி போகும். ஓகே. லாஸ்ட் இண்டெக்ஸ். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து இன்க்ளூட்ஸ். இப்ப நான் என்ன பண்றேன், ஸோ இன்க்ளூட்ஸும் சேம் தான். இப்ப நான் இன்க்ளூட்ஸ் இங்க போடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம 2 மெத்தட் பார்த்தோம் இல்லையா? அதுவும் இன்க்ளூட்ஸும் சிமிலர் தான். பட் என்ன கீ டிஃபரெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன கீ டிஃபரெண்ட்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். இன்க்ளூட்ஸ் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் வேல்யூ எக்ஸிஸ்ட் இன் அரே, ஃபால்ஸ் அதர்வைஸ். இப்போ நாம வந்து என்னன்னா, இப்ப இங்க 1ன்னு சொல்லிட்டு போட்டோம் இல்லையா? இப்ப நம்ம என்ன பார்த்தோம், முன்னாடி பார்த்ததுல வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்ன்னு பார்த்ததுல வந்து 7 இங்க வந்துச்சு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேல்யூ இருந்ததுனால தான் இண்டெக்ஸ் வந்தது. ஓகே. இப்போ அதே எக்ஸாம்பிளே நான் சேவ் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன் ட்ரூன்னு வந்திருக்குன்னா, வேல்யூ இருக்கு. இங்க பாருங்க 1ன்ற வேல்யூ இருக்கு. அதனால ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், இத ரிமூவ் பண்றேன். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், 10ன்னு போடுறேன். இந்த ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா, இங்க இல்லவே இல்ல இல்லையா? நான் சேவ் பண்றேன். இங்க பாருங்க ஃபால்ஸ் வருது. இன்க்ளூட்ஸ் என்ன அப்படின்னா, பூலியன் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதனால தான் இது. நம்ம யூஸ் கேஸ்க்கு தகுந்த மாரி நம்ம இது யூஸ் பண்ணிக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள்ல வந்து நம்ம ஃபைண்ட் பார்க்க போறோம். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன், பெட்டர் இத வந்து இன்னொரு அரே ஒண்ணு போட்டுக்கிறேன் நியூவா. ஓகே. முன்னாடி ஸ்ட்ரிங் வச்சிருந்தது. ஸோ இன்னும் நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு வந்து ஒரு சேலரி மாரி போட்டுக்கலாமே 1000. ஸோ இப்போ வந்து ஒரு அரே போட்டிருக்கோம். இந்த அரேல என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபைண்ட் பார்க்க போறோம். ஓகே. ஸோ நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். ரிசல்ட்ன்னே கால் பண்ணிக்கிறேன். ஒரு வச்சுக்கிட்டு ஒரு வேரியபிள் போட்டுக்கிட்டு இப்போ அரே இங்க கால் பண்ணிக்கிறேன். ARR அரே டாட் ஃபைண்ட் மெத்தட். ஓகே. ஃபைண்ட் போட்டுக்கிட்டு இத வந்து ஒரு கால் பேக் ஃபங்ஷன் இங்க. ஸோ ஆரோ ஃபங்ஷன் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஃபைண்ட்ல வந்து இங்க என்ன வரும் இந்த பாராமீட்டர்ல அப்படின்னா வந்து, இங்க வந்து எலமெண்ட் வரும், இண்டெக்ஸ் வரும், அந்த ஃபுல் அரே வரும், திஸ் ஆர்குமென்ட் வரும். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு திஸ் ஆர்குமென்ட் வந்து இங்க வேண்டாம். ஓகே. நம்ம ஆரோ ஃபங்ஷன் தான் ஆல்ரெடி யூஸ் பண்றோம். ஸோ அதே மாரி அரேவும் வேண்டாம். இது என்ன ஆகும் அப்படின்னா, நான் கன்சோல் போட்டு காமிக்கிறேன். இது என்னலாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்ல இப்ப தான் நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதனால நான் இத கன்சோல் பண்ணி காமிக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, எலமெண்ட் இது வந்து ஐட்ரேட் ஆயி எல்லா எலமெண்ட்டையும் ஷோ பண்ணும். இந்த எலமெண்ட். இந்த இண்டெக்ஸ் வந்து எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு அந்த இண்டெக்ஸ ஷோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 வந்து 0ல இருக்குன்னா, இங்க பாருங்க 0. ஸோ அந்த மாரி. அரே வந்து இந்த ஃபுல் அரே ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. பட் அதனால இண்டெக்ஸும் அரேவும் நம்மளுக்கு இப்போதைக்கு வேண்டாம். நான் அதனால ஜஸ்ட் எலமெண்ட்லயே இருக்கேன். ஓகே. ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த எலமெண்ட் ஓகே கிரேட்டர் தென் 2000 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் எலமெண்ட் எனக்கு வந்து கன்சோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகே. நான் இங்க ரிட்டர்ன் போடல. ரிட்டர்ன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த ரிசல்ட் போட்டு பிரிண்ட் பண்றேன். 3000 இருக்கு. ஓகே. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு வேல்யூ தான் நம்மளுக்கு அவுட்புட்டா வருது. ஆக்சுவலி இங்க பார்த்தீங்கன்னா, 2000க்கு மேல வந்து 3000 இருக்கு, 4000 இருக்கு, 5000 இருக்கு. பட் ஆனா வந்து இது வந்து ஃபைண்ட் வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதுதான் இங்க டிஸ்கிரிப்ஷன் பாருங்களேன். ஃபைண்ட்னா என்ன அப்படின்னா, ஃபைண்ட் ரிட்டர்ன்ஸ் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன் அன் அரே தட் satisfied a provided testing function. If no element, the array satisfied the provided testing function. So finds return undefined அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இப்ப என்னன்னா, அ இப்போ வந்து ஓகேப்பா ஃபைண்ட் என்னன்னா, குடுத்த கண்டிஷனுக்கு ஒரு டைம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுனாவே நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதனால தான் இங்க 3000 குடுத்துருக்கு. ஓகே. பட் ஆனா நம்மளுக்கு 4000, 5000 எல்லாமே வரணும். அதுக்கப்புறம் ஃபர்தரா யார் 6000 இருந்தாலும் அதுவும் நம்மளுக்கு அவுட்புட்டா வரணும். ஓகே.
ஸோ அந்த மாரி நம்ம எழுத போறோம் இன்னும் கப்புள் ஆஃப் செகண்ட்ஸில. நம்ம அதுக்கு முன்னாடி இன்னொரு மெத்தட் இருக்கு. அதையும் பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஃபைண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ சிமிலர் தான். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபைண்ட் பார்த்தோம். ஃபைண்டுக்கும் ஃபைண்ட் இண்டெக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஒண்ணே ஒண்ணு அந்த இண்டெக்ஸ் மட்டும் தான். வேற எதுவும் இல்ல. இங்க பாருங்க முன்னாடி 3000 இருந்தது. இப்ப அந்த இண்டெக்ஸ் வந்து கால் ஆகும். 0த் பொசிஷன், 1st பொசிஷன், 2ண்ட் பொசிஷன். ஓகே. அதனால தான் வந்து 2ண்ட் இண்டெக்ஸ் இது. அதனால வந்து இங்க 2ன்னு வருது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்ப இங்க ஃபைண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் வேல்யூ இல்ல அப்படின்னா, ஸோ அதான் இங்க லாஸ்ட் பாயிண்ட்டா போட்டிருக்கு பாருங்க. ஸோ என்னன்னா, நம்ம ஒரு ஒரு கண்டிஷன் குடுக்குறோம். இந்த கண்டிஷன் குடுக்குறோம் இல்லையா? இந்த கண்டிஷன் வந்து அது மீட் ஆகல அப்படின்னா, ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம முன்னாடிலாம் வந்து பூலியன் ட்ரூ, ஃபால்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், இங்க 20,000ன்னு குடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு 20,000 மேல அப்படின்னு குடுத்து சேவ் பண்றேன் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ட்ன்னு வரும். ஏன்னா அந்த வேல்யூவே இங்க இல்ல. ஓகே. நம்ம மேக்ஸிமம் 6,000 தான் இங்க போட்டிருக்கோம் அரேல. பட் ஆனா இங்க வந்து 20,000 போடுறோம். ஸோ ஓகே. இந்த கேஸ்ல இது அன்டிஃபைன்ட்ன்னு வரும். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நான் கீழ கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபைண்ட் ரிட்டர்ன் அன்டிஃபைன்ட் இஃப் நாட் மெட். ஓகே. பட் இப்ப நான் என்ன பண்றேன்னா, இது வந்து அடுத்த அப்கமிங்ல ஒரு மெத்தட பார்க்க போறோம். அந்த மெத்தடுக்கும் இதையும் வந்து வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைண்ட் அண்ட் ஃபில்டர்ன்னு கேட்பாங்க. அதனால தான் இத நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் வந்து இந்த ஃபைண்ட தூக்கிட்டு ஃபில்டர் மாத்துறேன். ஓகே. ஃபில்டர மாத்திட்டு 2000 இருந்தது இல்லையா? அந்த 2000 வச்சிருக்கேன் முதல்ல. வச்சுட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 2000க்கு மேல என்னென்னலாம் இருக்கோ, அது எல்லாமே எனக்கு அவுட்புட்டா வந்துரும். ஒரு அரேயோட பிராண்ட் நியூ அரேல ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க. சூப்பரா! ஓகே. இதுதான் வந்து ஃபில்டர். இது வந்து பிராண்ட் நியூ அரே. நம்மளுக்கு பிராண்ட் நியூ அரேவா வந்துரும். எக்ஸிஸ்டிங் அரேவ வந்து டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. ஓகே. இப்ப நான் அது 20,000 இங்கே குடுக்குறேனே, குடுத்து சேவ் பண்றேன் அப்படின்னா, முன்னாடி வந்து நம்மளுக்கு என்ன அவுட்புட் வந்தது? அன்டிஃபைன்ட் வந்தது. ஆனா பட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அன்டிஃபைன் வரல ஃபில்டர்ல. பிராண்ட் நியூ அரேவ கிரியேட் பண்ணுது. ஓகே. ரிட்டர்ன் ரிட்டர்ன் அரே லிட்ரல். இங்க பாருங்க. ஒரு அரே நம்மளுக்கு வந்து நம்ம ரெக்வயர்மென்ட்ட மீட் பண்ணல அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு அரேவ ரிட்டர்ன் பண்ணுது. சோ ஃபார் நம்ம 6 மெத்தட் பார்த்துருக்கோம். இண்டெக்ஸ் ஆஃப், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப், இன்க்ளூட், ஃபைண்ட் இண்டெக்ஸ்ட், ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத வந்து நீங்க ஒரு டைம் ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. இது ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Yeah guys, that's it from my end today. If you learned something valuable in this video, please consider to subscribe. Subscribe பண்ணா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். Thanks for your time. Thanks for watching. I will see you in the next one. Bye bye.